Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேக்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். என்னதான் வேணும் உங்களுக்கு? நீ என்னன்னா கை வச்சுட்டு அமைதியாக வந்து எங்கே உட்காந்துட்டீங்க? உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன தானே கேட்பாங்க. எங்கே நீ வாட்டுக்கானும் நான் தானே. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் தானே பொறுப்பேற்றுக்கணும். என்ன எடுக்கிறீங்க இப்போ? இங்கே பாருங்க, எனக்கு இந்த அலோபதி மெடிசின் சுத்தம் போட்டுக்காது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எங்கே பயந்து ஓடுற? சொல்லுங்கிட்டியா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? உண்மையிலேயே எனக்கு அலோபதி மெடிசின் ஒத்துக்காது. உனக்கு அலோபதி மெடிசின் ஒத்துக்காமல் இருந்துக்கலாம். பட் இதுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். உன் கையை காட்டு. காட்டுங்கிற? ஆடாம நில்லு. முடிஞ்சு போச்சு. இதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஆர் வெல்கம். ஹேய், நில்லு 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 நில்லு. நீ இங்கே வேலைக்கு வந்த விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டியா? புருஷனா? வாவ்! அடி கையில் தான் படித்தா இல்லை மண்ணிலையும் சேர்த்து படித்தா? புருஷன் இருக்கிறத கூட ஒரு பொண்ணு மறந்துடுவாளா? உனக்கு தாலி கட்டினவன் சரி, அவனை விடு. நீ அண்ணோடு உனக்கு ஞாபகம் இருக்கா? எதையும் மறக்கிற ஆள் நான் இல்லை. ஒரு நிமிஷம் இரு. புருஷன் என்ன வேலை பார்க்குறான்? என் புருஷன் ஒரு பாடி பில்டர். ஓ வாவ்! அவர் எவ்வளோ வெயிட்டுமா தூக்குவார்? அந்த பாடி பில்டர் எவ்வளோ வெயிட்டு தூக்குவார்னு தான் கேட்டேன். பாடி பில்டர்னா வெயிட்டை தூக்கணும்ல. 50 கிலோ தூக்குவார். 50 கிலோ அப்படின்னா 2 பேர் தூக்குவாரா? 2 பேரை 2 கையில் வச்சுப்பாரா? ஓகே, நீ போனீங்கன்னா உன்னோட பாடி பில்டர்கிட்ட நான் ஹலோ சொன்னேன்னு சொல்லு. அங்கே பாருங்க, தேவையில்லாமல் நீங்கள் அவர் விஷயத்தில் ரொம்ப விளையாடுறீங்க. சாரி. ஓகே, இங்கே பாருங்க, இனி என்னையும் என் புருஷனை பற்றி எதுவும் பேசாதீங்க. ஓகே, தட்டு போட்டு விட்டதுக்கு தேங்க்யூ. ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் வந்து உட்காரு. நீ உன் புருஷனை எப்போ பார்த்து எக்ஸசைஸ் செய்ய சொல்லையா? அவன் முட்டையை குடிச்சு உடம்பு ஏற்றுக்கிட்டிப்பாரு. அப்போன்னு பார்த்து நீ அழகா அந்த பக்கம் வெட்டிப்பார். உன் அழகை பார்த்து மயங்கி அவர் மீசையை முழுகிப்பார். மீசையை முழுக்கிறத பார்த்து நீயும் மயங்கிப்பார். இல்லையே, நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலை. ஆனால் என்ன, முதல் பார்வையிலேயே எனக்குள்ள காதல் வந்தது உண்மைதான். நாங்கள் ஒருத்தர் பார்த்த உடனே எங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் வந்துச்சு. லைஃப் லாங் நாங்கள் ஒன்றாயிக்கணும்னு தோணுச்சு. நீ சொன்னது நிஜம்தானா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடா? இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் நடக்காதுன்னு நினச்சிட்டீங்க. மூவிஸ்லையும் புக்ஸ்லையும் தான் இதெல்லாம் பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ஆழமான காதல்னா அது நட்பிலேருந்து தானே வரும். எஸ். எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அது வரைக்கும் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வருவோன்னு பார்த்தா இந்த ஊரில் எந்த ஷாப்பிங் மாலும் கிடையாது. வெளியே போகாமல் உள்ளே உட்காந்திங்கன்னா எனக்கு ஷிவரிங் தான் இருக்கு. நீ என்னென்னா கூலாக உட்காந்திக்க. எதையும் கூலாக தண்டி எடுத்துக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களை விட நிறைய வெளியே சுற்றுறது நான். அதை விட்டு நானே சைலண்ட் ஆகிக்கன்னா என்ன அர்த்தம்?
நினைச்சது நடக்கிறதுக்காக. மை ரிச் ஹேண்ட்ஸம் ஸ்வீட் கார்த்திக். நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இதே மேரேஜ் ரொமான்டிக்காக நடந்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு யோசிச்சு பாரு. யாரோ ஒருத்தர் உன் பின்னால சுற்றி உன்னை லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும்? மேரேஜ் மேரேஜ் தான். அவங்க ப்ரொப்போஸ் பண்ணி நடந்தாலும் நான் ப்ரொப்போஸ் பண்ணி நடந்தாலும் மேரேஜ் தான். கார்த்திக் என்ன லவ் பண்ணவே இல்லை. என்ன மட்டும் இல்லை, வேறு யாரையும் லவ் பண்ண முடியாது. நீ சொல்கிறத ஒத்துக்கவே முடியாது. எல்லாருக்குமே மனசிக்கு எல்லாட்ட மனசுலையும் நிச்சயமாக லவ் வரும். நாளைக்கே ஒருத்தரை பார்த்து அவனுக்கு லவ் வந்துட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படியே அவன் லவ் பண்ணுறான்னு வச்சுப்போ, அது நானாக தான் இருக்கேன். ஓவர் கான்ஃபிடென்ட் அவனுக்கு. ஏய் சும்மா இருங்க, எனக்கு அவனை பற்றி தெரியும். ஏய் அவன் சொல்கிறதுல என்ன தப்பிக்குது? நீ சொல்கிற மாதிரி அவன் உன்னை தான் லவ் பண்ணா இன்னத்துக்கு அவன் உன் பக்கத்தில் தானே இருக்கணும். இல்லையே, அப்புறம் நீ கோவிச்சுக்கிட்டே என்ன போகணும் சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ. இந்த காலத்தோட கஷ்டப்பட வேணாம். ஆஃபீஸில் எடுப்பாங்களே சிக் லீவ், அந்த மாதிரி எடுத்துக்கோ. அந்த கான்ட்ராக்டால் எதுவும் சொல்ல விடாமல் நான் பார்த்துக்கிறேன். இல்லை எனக்கு லீவ்லாம் எதுவும் வேணாம். வேணான்னு சொல்லிட்டு அங்கே எங்கே போகிறோமா? கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா, உன் வேலை அந்த பக்கம். அதை நான் மறந்து போயிட்டேனே. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. நான் அமைதியாக தானே உட்காந்துருந்தேன். நீங்கள் வந்து பேசுனதுக்கப்புறம் நான் குழப்பத்தில் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். சின்னையா? ஆ. ஏன் என்னாச்சு? உனக்கு இப்போ ஏதாச்சும் கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சா? சின்னையா? மறுபடியும் என்ன யாரையோ சின்னையான்னு கூப்பிட்டாங்களே. இந்தா ஒரு நிமிஷம் நிறுத்து. என்ன செய்ய போகிற? உள்ள பாட்டு நடந்துட்டீங்க. அங்கே மியூசிக் போட்டுட்டு சொல்ல உன்னோட சவுண்ட் எப்படி கேட்கும்? கேட்கும் சார், கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கும். பாம்புட காதுக்கு இந்த சத்தம் தெளிவாக கேட்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த மகோடி சத்தத்தை தவிர வேறு எதுவும் கேட்காது. கவலைப்படாதீங்க சார், நான் புத்தில் இருக்கிற பாம்பையும் வெளியே கொண்டு வரவேன். இது உங்கள் வீடு தேடி வந்தீங்க. சரி, நான் போய் ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு வரேன். அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? என்னை யாரும் சின்னையான்னு கூப்பிட்டாங்களே. நானும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் காதில் எதுவும் இல்லைல்ல. நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நானும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, புரியுதா? இல்லை எனக்கு ரொம்ப நேரமாச்சு, நான் உள்ளே போகிறேன். கண்ணா எங்கடா போனேன்? இவர் இந்த டைமில் வரணுமா? ஆல்ரெடி இவர் சந்தேகப்பட்டுட்டாரு. இந்த டைமில் நம்ம 2 பேரையும் ஒன்றா வச்சு பார்த்தாரு என் நிலைமை ரொம்ப மோசமாக போய்க்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு ஐடியா. ஏய், நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டேயா? நம்மக்கிட்ட எவ்வளோ கூட்டிக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. சரிங்கய்யா. ஃபங்க்ஷன் முடிகிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டீங்க. அதோட கதையை முடிச்சிடுறேன். ஃபாஸ்ட்டாக வா. யாராச்சும் பார்க்கறதுக்குள்ளே நம்ம அந்த ரூம்குள்ளே போய்க்கிறோம். வா. என்ன ரூம் இது? யார் இதை லாக் பண்ணது? ஓப்பன் ஆயிடு. ஏய் வா. கொண்டா. இது சரியாயிக்கும். இது என்கிட்டயே இருக்கட்டும். நீ போ. அப்பா, என் அப்பா கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். யாரும் வெளியே கதவை மூடுற சத்தம் கேட்குது. ப்ளீஸ் கதவை பூட்டாதீங்க. உள்ள ஆண்டிக்கும் கதவை பூட்டாதீங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. நான் கூப்பிடுறது ஒருவேளை அவங்களுக்கு கேட்கலையா? ஹேய், சின்ன வயசுல நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அரண்மனையில வெளியே இருக்கிற சத்தம் உள்ள கேட்குமா, உள்ள இருக்கிற சத்தம் வெளியே கேட்காதான். இந்த டெக்னாலஜி அந்த காலத்திலே இன்னைக்கு பாரு. ஃபேசினேட்டிங். 2 நாள் லீவ் போடாததுக்கு அந்த சீன் போட்டல. இப்போ நீங்க பர்மனண்டா இங்கதான் ஆகணும். என்னாச்சு? அவ்வளோ சத்தமாவா நான் பேசுகிறேன்? ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்த மருந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நான் தான் அப்போவே சொன்னேன்ல எனக்கு அலோபதி ஒத்துக்காதுன்னு. சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஆவ்.
என்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிருவியா? எவ்வளோ தைரியம் இருந்தா நீ ஆள் நடமாட்டேங்கிற இடத்துக்கு வருவ? என் வாழ்க்கையில எத்தனை பாம்புகளை பாத்திக்க. மகுடி சத்தத்தை கேட்ட இச்சாதாரியாக அலரும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ எப்படி? ஆ, இப்போ பரவாயில்ல. என்ன கத்துனாலும் யாருக்கும் எதுவும் கேட்காது. அப்புறம் என்ன பண்றது? அதை உடைக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வழி. உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிறது உண்மையான காதலா? நான் மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களும் அவங்க ஹஸ்பண்டை லவ் பண்ண தான் செய்வாங்க. எங்க அவர்கிட்ட ஃபோட்டோவை காட்டு. அந்த லக்கி பர்சனை ஒரு தடவையாச்சும் பார்த்தே ஆகணும். ஃபோனில் நிச்சயமாயிக்குள்ள. ம், என்கிட்ட ஃபோட்டோவும் இல்லை, ஃபோனும் இல்லை. உன்ன மாதிரி பொண்ணுங்களும் இந்த காலத்தில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகுதுப்பா. சரி, ரொம்ப போர் அடிக்குது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். எப்படி வெளியே போறேன்னு யோசிங்க. நம்மளை யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னால் இங்கேருந்து வெளியே போனால் நல்லா இருக்கும். இல்லைன்னா அது எனக்கு தான் பெரிய அசிங்கம். என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? சீக்கிரம் குழிய வெட்டுங்க. அந்த குழியில நெருப்ப மூட்டுங்க. நீயா உன் உருவத்தை மாத்திக்கிறியா இல்ல நான் மாத்த வைக்கவா? என்னாச்சு? இங்கேயும் பாம்பு வந்துட்டா? மேல அங்க என்ன பாம்பா? மேல அங்க அங்க பாதி கிழிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ட போட்டோ இருக்கு. ம், இந்த பிக்சர்ஸ்ல இருக்க திங்ஸ்